ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து நிறைய லேட்டஸ்டான தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம், மும்பை இந்தியன்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஃபாலோயர்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிறதுனால பாட் ஃபாலோயர்ஸை வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்துட்டு ஃபேக் ஃபாலோவர்ஸ் நம்ம வந்துட்டு அமௌண்ட் கட்டினா நமக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு ஃபாலோவர்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேங் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கூட இருக்குது. ஸோ அவங்ககிட்ட சொல்லி ஃபேக் ஃபாலோவர்ஸை இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக அதையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏன்னா வந்துட்டு ஃபேக் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து டிபி இருக்காது. ஸோ ஒரு சிலரோட நேம்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை அப்படியே வந்துட்டு இப்போ சோர்சஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்டட் ஃபேஸஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மும்பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளுடைய பல்டான் படைக்கு வந்த சோதனையாடா இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு எனக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஒரு வேற லெவலில் அந்த டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் இருந்ததும் சரி, சோஷியல் மீடியாவில் எப்பவுமே ஆக்டிவாக இருந்த ஒரு டீமும் மும்பை தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கைவிடணும். அடுத்த அப்டேட், ரோஹித் சர்மா இன் சிஎஸ்கே அது மறுபடியும் வந்துட்டு எழுந்திருச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அந்த கேப்டன்சி வெஞ்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து அஃபிஷியலாகவே அவங்களோட ஜெர்சியெல்லாம் போட்டு சிஎஸ்கேவோட ஓனர்லாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பும்ராக்கும் அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ ஆச்சு. பும்ராவும் நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட சேர்ந்து சிஎஸ்கேக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதை இப்போ ஓரளவுக்கு உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று பும்ரா, இன்னொன்று ரோஹித் சர்மா. ஸோ இதை வச்சு டோட்டலாக வந்துட்டு சிஎஸ்கே எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி அப்போ ரோஹித் சர்மாவும் பும்ராவும் போயிடுவாங்களா சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்த இப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவே கொடுத்துருந்தேன். அதுன்னு பார்க்காதவங்களுக்கு நான் மறுபடியும் அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரேட் அப்படிங்கிறது வந்து இப்போ நடக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்துட்டு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் நாளைக்கு வந்துட்டு ஐபிஎல் ஆப்ஷன் முடிஞ்ச உடனே ட்ரேட் விண்டோவை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ட்ரேட் விண்டோ வந்து மார்ச் வரைக்குமே ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்குமே இந்த ட்ரேட் விண்டோ ஓப்பனிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட ட்ரேடில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியும். சிஎஸ்கே நினச்சா ட்ரேட் வந்து கேட்க முடியும். பட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷனை வந்துட்டு எம்ஐ தான், மேனேஜ்மெண்ட் தான் எடுக்கணும். அண்ட் ரோஹித் சர்மாவை ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு ஐகான் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, பும்ரா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஐகான் பிளேயர்ஸ். மும்பையோட ஐகான் அப்படின்னா 3 பேர், ரோஹித், பும்ரா, சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த லிஸ்ட்டில் சூரியகுமார் யாதவும் இருக்கிறாரு. ஸோ அதனால் 3 பேரையுமே ட்ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க முடியாது. பட் ஆனால் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வேணால் போகலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் இப்போ ஒரு ஐகான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டதுனால 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வேணால் ட்ரேட் கொடுக்க முடியும். பட் ஆனால் 3 பேருமே அட் த டைமில் போக முடியுமானா வாய்ப்பே கிடையாது. ஸோ இது எதுவுமே வந்துட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவர் உருவாக்கின ஒரு டீம் என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் அந்த டீமை விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாரு அப்படின்னு எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்டேட், ஐபிஎல் 2024 ரோஹித் சர்மா மிஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு அப்டேட். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு ரோஹித் சர்மா டோட்டலாக ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயம் இருக்குது. அண்ட் அதுதான் நடக்கவும் போகுது. ஆல்ரெடி வேர்ல்டு கப் 2023 நாங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டோம். ரோஹித் சர்மா அதுக்கு வந்துட்டு அக்ரி பண்ணாரு அப்படின்னு எம்ஐ மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு விஷயம் வந்ததாகவும் தெரியும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வந்துட்டு இருக்க நியூஸ் தானே தவிர ரோஹித் சர்மாட்ட இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் அஃபிஷியலாக வரல. இப்போ ட்ரெண்ட் ஆகிற விஷயம் ஐபிஎல் 2024 ரோஹித் சர்மா விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் 2025 டைரக்டா நான் ஒரு புது டீம்ல ஐபிஎல் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எம்ஐ மேனேஜ்மெண்ட்டே அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, ரோஹித் சர்மாவும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. பட் இந்த ஒரு டெசிஷனை எடுத்தா ஆஸ் அ எம்ஐ ஃபேனாக இல்லாமல் ஒரு ரோஹித் ஃபேனாக நியூட்ரலாக யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லித்தரணும்னா இந்த ஒரு டெசிஷனை ரோஹித் எடுக்கிறதுல தப்பு இல்லை. பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு டெசிஷனை கண்டிப்பாக அவர் எடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஐபிஎல் 2024 அப்படிங்கிறத மிஸ் பண்ணால் அவரோட T20 வேர்ல்டு கப் கனவு அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலாக வந்து முடிஞ்சிடும். ஏன்னா வந்துட்டு இப்போ தான் வந்து நேற்று தான் டோட்டலாக பிசிசிஐ T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த டைமில் கேப்டன்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடித்தளமே ஐபிஎல் தான். ஸோ ஐபிஎல் 2024 அவர் மிஸ் பண்ணார்னா கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப்பில் ஸ்பாட்டே கிடைக்கிறது கஷ்டமாயிரு. ஏன்னா பிசிசிஐக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு தப்பை வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணவும் கூடாது. ஸோ பண்ணால் அதோட இன்டர்நேஷனல் கரியரையும் பாதிக்கும். ஸோ என்னதான் நம்ம வந்துட்டு ஒரு ரோஹித் சர்மா ஃபேனாக யோசிச்சாலும் நமக்கு வந்துட்டு உள்ள என்னதான் கோபம் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து கண்டிப்பாக விளையாடக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஐபிஎல் 2024 ரோஹித் விளையாடுவாங்கிறதுல டவுட் இல்லை. ஏன்னா வேர்ல்டு கப் காஸ்க்கு விளையாண்டு தான் ஆகணும்.
அடுத்த அப்டேட் மார்க் ஆக்ஷனில் வாங்கப்பட்ட வீரர்களின் விவரம். ஸோ டோட்டலாக ஜியோ சினிமா இன்னைக்கு வந்துட்டு மார்க் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் மும்பை வந்துட்டு 3 பேரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் அப்படிங்கிறத வந்துட்டு ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி. ஸோ கார்த்திக் தியாகியை பொறுத்த வரைக்கும் 4.5 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேஸ் பவுலிங் அப்படிங்கிறது வந்து தேவை. கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங் அட்டாக்கை வேற லெவலில் வந்துட்டு அவங்க பில்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காசு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் தியாகியை பொறுத்த வரைக்கும் யங் பிளேயர் அப்படிங்கிறதுனாலையும் நல்ல ஒரு டைனமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிடில் ஆர்டர், அது மட்டும் இல்லாமல் டெத் 2 இடத்துலையுமே நீட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து கார்த்திக் தியாகி, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம். ஸோ டோட்டலாக நம்மளுடைய அந்த இந்தியன் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பும்ரா, அதுக்கப்புறம் ஆகாஷ் மத்வால் இருந்துமே ஓவர்சீஸுக்கு போகாமல் நம்ம இந்தியன் அட்டாக்கே போகலாம். காரணம் என்னென்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் இன் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ ரொமாரியோ ஷெஃபர்ட் இருக்கிறாருன்னு நான் நிறைய பேர்ட்டு சொன்னாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொமாரியோ ஷெஃபர்ட் ட்ரேடுக்கு அப்புறம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, பட் ஆனால் அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இது அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது அவரோட கேம் பிளானை வந்து மாற்றலாம்னு நினச்சாருன்னா அவரோட கன்சிஸ்டன்சி இன் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி போயிருது அப்படிங்கிறதுனால ஸோ ரொமாரியோ ஷெஃபர்டை நிறைய பேர் கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இப்போ ரீசன்ட் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்காக கன்சிஸ்டண்ட்டாக 2 விக்கெட்லாம் வந்து எடுத்தார். ஸோ பேட்டிங்லேயும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ அதனால் ஐபிஎல்ல அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் எந்த லெவலில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ கார்த்திக் தியாகிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த பிளேயர்ஸ் வந்து மேட் ஹென்ரி, ஜேசன் பேகரண்டாஃபை வந்துட்டு ரீடைன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் ஜெய் ரிச்சர்ட்சனை அவங்க வந்து வெளியே விட்டுருந்தாங்க அண்ட் ஆர்ச்சரையும் வெளியே விட்டுருந்தாங்க. ஸோ ஆர்ச்சர் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் இன் பேஸ் பவுலிங்கில் வந்துட்டு வேகன்சி இருந்தது. அந்த ஒரு ஸ்பாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு மேட் ஹென்ரி எடுத்திருக்காங்க. ஸோ மேட் ஹென்ரி இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் நியூசிலாண்டுக்காக நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்தார். ஸோ அதனால லீத்தல் பேஸ் அட்டாக் அவர்கிட்ட இருக்குது. ஒரு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அடுத்தபடியாக நியூசிலாண்டில் பார்க்கப்படுற பிளேயர்னா அது மேட் ஹென்ரி தான். ஸோ நியூசிலாண்டோட அந்த ஒரு ஈக்குவலன் நமக்கும் ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம். பட் ட்ரெண்ட் போல்ட் மறுபடியும் நமக்கு கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு மேட் ஹென்ரி கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஆப்ஷன். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஓக்ஸ், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். கிறிஸ் ஓக்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னாலுமே லோயர் டவுன் ஆர்டரில் கண்டிப்பாக கிறிஸ் ஓக்ஸ் இருக்கும்போது ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக நம்மளால் நம்பிக்கை வச்சிருக்க முடியும். கண்டிப்பாக கிறிஸ் ஓக்ஸ் வந்துட்டு இந்த ரன்ஸ் எல்லாம் அடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ உங்கள் மார்க் ஆக்ஷனில் கிறிஸ் ஓக்ஸ், மேட் ஹென்ரி அண்ட் கார்த்திக் தியாகி 3 பேர்த்து வந்து எடுத்துருக்காங்க. நீட்டான ஆப்ஷன்ஸ், நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் எடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஆப்ஷனில் டேபிளில் இருக்கிறவங்களும் இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஆல் அவுட்டாக போனாலே நம்மளோட ஸ்குவாட் வந்துட்டு ஃபுல்லான மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு வேணும் அப்படிங்கிறதே வந்து பவுலிங் காம்பினேஷன்ஸ். இந்த மார்க் ஆக்ஷன்லையும் பெருசாக அவங்க ஸ்பின்னர்ஸ் எடுக்கல, நமக்கு ஸ்பின்னர்லையும் வந்துட்டு தேவைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த 3 பேர்த்தில் கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் வந்தாருன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கிறிஸ் ஓக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வச்சிருந்தாரு. ரொம்ப மோசம்லாம் வந்து சொல்ல முடியாது. ரன்ஸ் அவர் அடித்து நம்ம பார்க்கல. ஸோ ரன்ஸும் வந்து நீட்டாக வந்து அடித்து வேறு லெவலில் கன்சிஸ்டண்டாக இருந்திருந்தாருன்னா இதுக்கு கண்டிப்பாக இவருக்கு ஆல் அவுட்டாக போகிறதுக்கு நிறைய டீம்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ ஐபிஎல்ல அவர் பெருசாக ரன் அடிச்சும் நம்ம பார்க்கல. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஏன்னா சதுல் தாக்கூரும் நல்லா டீசெண்டாக இருந்தார். ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.